சொந்தமா ரிச்சுவல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா என்னது, இந்த பொருள்லாம் வாங்கி யாகம்லாம் வளர்த்தீங்களா? யாகம் வளர்க்கறதுக்கு நம்ம ஐயர்லாம் இல்ல. அவர் என்ன ஒரு 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 ஃப்ரெண்ட் அவர் என்ன சொன்னா, வித தண்ணி போயிட்டு மத எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. அது எப்படின்னா லைக் கடல் தண்ணி, அந்த கேணி தண்ணி, ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி, ஸோ இதெல்லாம் இந்த விதமா ஒரு 7 விதமான தண்ணி இன்னமும் சொன்னாரு. கேரட் ஜூஸ், இதுதான் கொஞ்சம் வேட்டா இருக்கும். கேரட் ஜூஸ், இளநீ தண்ணி, இதெல்லாம் ஒரு தண்ணி இன்னமும் சொன்னாரு. அப்புறம் மஞ்சள் 2, நார்மல் மஞ்சள் 1, கஸ்தூரி மஞ்சள் 1, அது ஒரு 2 மிக்ஸ். அப்புறம் வெல்லம் ஒரு லிஸ்டே கொடுத்தாரு அவரு. ஸோ நாங்க அந்த லிஸ்ட்டுக்கு அடுத்து நிறைய ஜாம தேடி இருந்தோம். கடை தண்ணி வி ஹேவ் டு கோ டு போர்ட்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம். கேணி எனக்கு பெரிய சேலஞ்சிங் ஆச்சு. ஏன்னா எங்க ஏரியால இங்க யாரு கேணி இருக்குன்னு தெரியல. அது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் கோமியோக்கெல்லாம் இன்னொரு கோமியோன்னா போத்தல் கோமியம் இல்ல, ரியல் பண்ணைக்கு போய் கோமியம் எடுக்க சொல்லிட்டாரு. அது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஹெல்ப் கேட்டு அவரு போய் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய அலைச்சல் தான் உங்களுக்கு அந்த டைம். பெரிய அலைச்சல் தான். ஜாமான் ஒரு 2 வீக்ஸ் உட்காந்து நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த கேரட் ஜூஸ் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். பட் இந்த இப்போ கிளைங் போனோம்னா நாங்க இன்னும் வேலையை விட்டுட்டு ஒரு நாள் அது ஒரு டைம் எடுத்துட்டு கிளைங் போனோம்னா அது பந்தாய் கிடையாது. அது வந்து பாட் வந்து இறங்குற இடம். அந்த இடத்துக்கு கீழே அப்படி லைட்டா அந்த கல்லு மேல இறங்கி ஒரு ட்ரம்ல தண்ணியை பிடிக்கணுமே, அது ஒரு சேலஞ்ச் எங்களுக்கு. நாங்க பிடிக்கும் போதே அங்க ஏரியாவை ஜாக பண்ற கடலாம் சாங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ட்ரம்மை பிடிச்சிட்டு நாங்க போயிடுவோன்னு, நீ ட்ரம்மை பிடிக்கிற பிரச்சனை உளுந்தா நீயே பாத்துக்கொண்டு போயிட்டீங்க. அது ஒரு சேட்டை. அது எடுத்துட்டு வந்து இதெல்லாம் கலந்தோடனே அது என்னன்னா அதெல்லாம் வித்தியாசமா தண்ணி இருந்தாலும் நாங்க எந்த வாசனை ஜாமான உள்ள போடல. பட் கலந்த கையோட அது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வந்து, இத்தனை ஒரு 7-8 விதமான தண்ணி நாங்க கலந்துருப்போம். ஆனா ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. அதை போட்டு வீடை கழுவணும், வீடே வேற மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கு. அவர் சொன்னாரு, அது செஞ்சவர் சொன்னாரு, இது வந்து ஆல்மோஸ்ட் 12 கர்க பிரதேசத்துக்கு சமமா. சீரியஸ்லி அது செஞ்சதுல இருந்து நிறைய ஒரு நல்ல நல்ல விஷயம் நடந்துக்கிட்ட. சீரியஸ்லி அந்த ஏன்னா நான் அந்த டைம்லயே வேலை சொல்லியிருந்தேன், வேலை விஷயம் ஒரு இப்படியான பெர்மனன்ட் ஜாப் எனக்கு கிடைச்சிச்சு. 2-3 நல்ல நல்ல விஷயம் அது முடிஞ்சு நடந்துச்சு. நான் அதோட தான் அது கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே, இதுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கா என்னன்னு. அது நான் அப்புறம் எல்லாத்தையும் திரும்பி ரிமைண்ட் பண்ணி எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். யாருக்காச்சும் இது ஒரு நாள் தேவைப்படுறது, நம்ம மாதிரி சிச்சுவேஷன் யாராச்சும் ஒரு ஆள் வருவாங்க, அவங்களுக்கு தேவைப்படணும். அது அந்த லிஸ்ட் வரை எழுதி வச்சிருந்தேன். வாசமா இருக்குன்னு சொன்னீங்களா? அதுதான் இந்த மிக்ஸ் பண்ண தண்ணியில எந்தலயும் வாசனை. இப்ப வந்து நான் பன்னீர் ஊத்தி இருந்தா கூட சொல்லி பன்னீர் வாசனை நமக்கு தெரியுமா, பன்னீர் வாசனை. அது பன்னீர் அதுல சேரல. ஆனா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது கடல் தண்ணி. நீங்க நார்மலா பொருட்களை வந்து எடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்மெல் அடிக்கும், ரைட்டா இல்லையா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் ஒரு ஸ்மெல் வரல. ஐ டோன்ட் நோ வெதர் மேபி அந்த கஸ்தூரி மஞ்சள்ல இருந்து வந்திருக்கலாம் ஸ்மெல். ஐ அம் நாட் வெரி ஷூர். ஆனா ஒரு நல்லா ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு எப்படி ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் நறுமணம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு அந்த தண்ணி கலந்தப்ப. அது கலந்தே பவுடர் எல்லாம் போட்டீங்களா? இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லையா. ஜவாதன் தெரியுமா? ஜவாதன் வாசன் தெரியுமா? இல்ல ஜவாதன் இல்லையே. ஜவாது போட்டு தெரியுமா? நான் சொல்லிப்பேன் ஜவாதன் போட்டிருக்கேன். ஜவாதெல்லாம் லிஸ்ட்ல இல்லையே. எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புங்க சார். நீங்க எந்த வீட்டை கழுவ போறீங்க? இருக்கிற வீட்டை சும்மா கழுவ வேண்டியதான். இருக்கிற வீட்டை கழுவலான்னு. ஆமா, பாத்து தேவையில்லாத உள்ள கொண்டாந்துட போறீங்க. பயன்படுத்துறீங்க. சும்மா கிணறு தட்டி எங்கதான் போய் பிடிச்சீங்க? அது ஒரு வீட்டுல நாங்க சிரோபோ பண்ணிட்டோம். அது நாங்க செந்தூர்ல ஒரு ஏரியால போகும்போது அங்க எனக்கு ஒரு சொன்னாங்க, இந்த கம்பத்துல இருந்து நிறைய பேர் கம்பு வீடுங்க அந்த வீட்டுல பாரு கண்டிப்பா கிணறு இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க வீட்டு போய் கவு தட்டி அவங்க கதவு திறக்கல. என்னோட கவு இருக்கு ஆள் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல டைம்ல வந்து நிறைய பேர் பிண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல நாங்களும் போயிருந்தோம். சரி ஓனர் வரதுக்குள்ள நாங்க கிணறு தெரிய மாட்டோம், ஒரு பக்கெட் தானே அழிட்டு அது சிறப்பு பண்ணி தான் எடுத்தோம். நாங்க வேற எங்க போய் தெரியுது கிணறு தண்ணி. உங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்ல எது ரொம்ப சேலஞ்சிங்கான பொருளா இருந்துச்சு? கோமியம். அவங்க சொன்னது வந்து கோமியம் வந்து ரியல் ஒன். அதுவும் போய் அது அவங்க கோமியம் கொடுக்கறது இதுதான் வியட்டு. கோமியம் கொடுக்கறது யோசிக்கிறாங்க. இருக்குவீங்க எங்களை பார்க்க மந்திரவாதி மாதிரி இருக்கா தெரியல. கோமியம் கொடுக்கறதுக்கு இருக்கலாம், கோமியம் கொடுக்கறது யோசிக்கிறாங்க. அதையும் ஃப்ரெண்டு போது இல்ல, அதையும் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாருன்னா பாத்துக்கங்க. அதையும் வாங்கிட்டு வந்து ஆமா அதெல்லாம் யூஸ் பாருங்க. கோமியம் ஊத்துனா கோமியம் ஸ்மெல் பண்ணுமா இல்லையா? கோமியம் ஊத்தி 2-3 சொட்டு போட்டிருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே ஊத்தணும். சொட்டு கணக்கா ஊத்துனீங்க, லிட்டர் கணக்கா ஊத்துனா வீடு கோமியோட தான் அடிச்சிருக்கும். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த கதையை பத்தி பேசிருக்கீங்க. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு நடுராத்திரில அந்த உடஞ்சு போன மக்கு மறுபடியும் வந்து நிக்க போகுதுக்கு பக்கத்துல. அப்படி பேக் பண்ணி எஸ்ட்ரா ஆபீஸ் உங்களுக்கு தான் அனுப்பி விடுவேன். அதுல ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்குவா? ஃபில்டர் காஃபியா? ஓகே ஓகே. மருமதேசம் கண்டிப்பா எழுதிருங்க அதுல. 6 மில்லியன். சரி சார். இப்ப என்னது எத்தனை மில்லியன்? 17 மில்லியன். 17 மில்லியன். சி வாவ், கண்டிப்பா எழுதுங்க அந்த மக்களை நீங்க. அதை 70 மில்லியன் எழுதுறேன். ஆல்ரைட், थैंक यू மகி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. ஷூர் கண்டிப்பா. டேக் கேர். ரைட், டேக் கேர்.
மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.